எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்தின் வழியாய் பிசாசு கொண்டு போகிறான், பரலோகத்து வழியாய் இயேசு கொண்டு போகிறார். இது ரெண்டு பேர் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று என்ன பண்ணுமா. இப்போ அவர் எங்கே நிற்கிறார்? இப்போது வழியில் நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. நல்ல வழி கேட்குறதுக்கும் வழி சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் திகைத்து போய் நிற்கிறாருங்க. அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி அநேக மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறோம். ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று நல்ல வழி, இன்னும் நரகத்து போகிற வழி. நீங்கள் எந்த வழியில் போயிட்டுருக்கிறீங்கன்னு பாருங்கள். எந்த வழியே போக போகிறீங்க கேட்டு விசாரித்து அதில் நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது எந்த வழியில் போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்லுங்களேன்? நல்ல வழியில். ஆனால் அந்த வசனத்தில் கீழே வாசிக்கும் போது அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எதில் நடக்க மாட்டோம்? நரகத்துக்கு போகிற வழி இல்லையா? சொல்லுங்களேன். நல்ல வழியில் நடக்க மாட்டோம். இப்போ அவர் அங்கே நிற்கிறாரு. இப்போ அங்கே வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, எம்மா அந்த வழி வேணாம், இந்த வழியில் போப்பா. வலது பக்கம் அவங்களுக்கு வழி காட்டுறாங்க. வலது பக்கம் வந்து பரலோகத்துக்கு போகிறது, இடது பக்கம் வந்து நரகத்துக்கு போகிறது. இப்போ அந்த வழியில் போகிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ இந்த வழியில் போகணுன்னா எப்படி இருக்கணும், எப்படி ஜீவிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்வாங்க, இந்த வழியில் போனால் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, வாரத்தில் 6 நாள் தான் வேலைக்கு போகணும், வாரத்தின் முதல் நாள் எங்கே வரணும், பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு போனால் போதுமென்று மனதோடு வாழணும், அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. இப்படி அநேக கண்டிஷனை அங்கே சொல்லிகிட்ருப்பாங்க. இது எந்த வழிக்கு போகிறது சொல்கிறாங்க? இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் தீர்மானித்து யோசித்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதில் நடக்க மாட்டோம், அதில் நாங்கள் நடக்க மாட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தோன்றுகிறது. இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா? அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா வெண்வஸ்திரம் அணியணும்னு சொல்லுது. பரலோகத்துக்கு போகிறவங்க தலைக்கு டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. பரலோகத்துக்கு போகிறவங்க 2 பொண்டாட்டி வச்சுக்கூடாதுன்னு சொல்லுது. உலக ஆசை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற வழியே. இதில் அநேக கண்டிஷன் சொல்லி தருது. ஆனால் நரகத்துக்கு கண்டிஷனே கிடையாது. இஷ்டம் போல் வாழலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம் அப்படின்னு நரகத்துக்கு போகிறவங்க எந்த கண்டிஷனே கிடையாது, எந்த பிரமாணமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த சத்தியமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்போ அது அவங்களுக்கு நடக்கிறது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு துவக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி கொடுக்குற போல இருக்கும், சமாதானமாக இருக்கிற போல காணப்படும். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதனுடைய முடிவோ நரகம், அதனுடைய முடிவு நரகம். இது நல்ல வழியில் நடக்கும் போது துவக்கம் கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அது முடிவு சமாதானமாக இளைப்பாறுதல் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்ல வழி எங்கேன்னு கேட்டு முதலாவது கேட்கணும். 2 வழி இருக்குது. நீ எந்த வழியில் போக போகிற?
நீ பாவம் செய்தால் நீ நரகத்துக்கு போகணும், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நீ பரலோகத்துக்கு போகலாம். நீ எந்த வழியில் பிரவேசிக்க போகிறீங்க? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பிசாசும் அநேகரை ஆசை காட்டி நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்காக தன் ஜீவனையே கொடுத்து, நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்து, எப்படியாவது தன் ஜீவனை கொடுத்தாவது உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லி நல்ல மேய்ப்பன் விரும்புகிறார். சாத்தான் இந்த பூமியில் அவன் ஒன்றும் உருவாக்கலை, செய்யலை. சாத்தான் நரகத்துக்கு போகிறதுக்காக என்ன பண்ணல? ரத்தம் சிந்தலை. சாத்தான் நரகத்துக்கு போகிறதுக்காக அவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு அவன் ஏன் பலியாக ஒப்பு கொடுக்கணும்? அவன் ஏன் ரத்தம் சிந்தணும்? ஒன்றுமே கிடையாது. அவன் எதனா செஞ்சுருக்கிறானா? எதனா நன்மை செஞ்சுருக்கிறானா? இல்லை எதனா உதவி செஞ்சுருக்கிறானா? இல்லவே இல்லை. மக்கள் நரகத்தின் பகுதியில் தான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நரகத்தின் வழியாய் போவதற்கு துணிந்து செயல்படுறாங்க. நரகம் என்றால் என்னென்னே தெரியாமலேயே காணப்படுகிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அங்கே நரகம் என்ற இடத்துல அந்த ஏரோ மார்க்கு கீழே என்ன இருக்குது பார்த்தீங்களா? என்ன கலராக இருக்குது? கோல்டு கலரு, ஒரு தங்கமயமாக இருக்குல்ல, அப்படி தானே? சொல்லுங்கள், 24 கோல்டா இல்லை 91 கோல்டா? என்னவா இருக்குது? நெருப்பு. நரகம் என்பது நெருப்பு. அந்த நெருப்பில் போனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அங்கே ஜீவனே போகாது. நெருப்பில் நீங்கள் துடிச்சு கொண்டு தான் இருக்கணும். உங்களுக்கு அங்கே உயிர் போகாது. இப்போ ரொம்ப பேர் மண்ணாந்து ஊற்றி தன்னை மாய்த்து கொள்வதற்காக தீ வைத்து கொள்கிறாங்க. கவனிக்காமல் இட்டால் கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சு கறிக்கட்டியாக போய் செத்துருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு சிலர் பயமுறுத்துறதுக்காக செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கேம் சொல்லி பாருங்கள், அந்த ரணத்தில் துடிப்பாங்க. எரிச்சல் தாங்க முடியாமல் துடிப்பாங்க. அவங்க வாயினாலே சொல்லுவாங்க, எங்களுக்கு ஊசி போட்டு சாகடிச்சிருங்க டாக்டர்னுவாங்க. வேணாம், இந்த கொடுமை எங்களுக்கு வேணான்னுவாங்க. ஆனால் அங்கே கருணை கொலைன்றதை ஊசி போட்டு என்ன பண்ணிடுறாங்க? சாகடிச்சிடறாங்க. ஆனால் உங்களுக்கு நரகத்தில் என்ன கிடையாது? கருணை கொலை என்ற இன்ஜெக்ஷனே கிடையாது. அங்கே நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நீங்கள் நரகத்தில் துடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் துணிகரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். கேட்க அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. எல்லாருக்கும் சாவு தான் வரப்போகுது, யார் தான் பரலோகத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகத்துக்கு போறியோ இல்லையோ, நீ நரகத்துக்கு போயிடாது. நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது தான் இயேசு பூமிக்கு வந்து நம்மளை விடுதலையாக்கினார் பாவத்திலிருந்து. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடாது தான் இயேசு நமக்காக மரித்தார். அவர் மரித்தது எதுக்காக என்றால், நீ பரலோகத்துக்கு வருவதற்காக. நீங்கள் பரலோகத்துக்கு வருவதற்காக தான் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில் தன் ஜீவனை கொடுத்தார், மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எதில்? நல்ல வழியில், செம்மையான வழியில், தூய்மையான வழியில், பசுத்தமான வழியில், ஆசீர்வாதமான வழியில் நாங்கள் நடக்க மாட்டோம். நாங்கள் அசுத்தமாய் வாழ்வோம், நாங்கள் அசிங்கமாக இருப்போம், நாங்கள் பாவத்தில் வாழ்வோம், எங்களுக்கு அதுதான் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நான் வேகமாய் கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சியில் அந்த படத்தில் பார்த்தோமே, அவர் எப்படி இருக்கிறாரு? இரு மனமுள்ளவர். அதனால் எப்படி கேட்டார்? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வழியிலே நின்றுட்டார். இருமனம். நமக்கு இருமனம் இருந்தால் அது பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்.
இப்போது நரகத்தினுடைய அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிற அங்கே ஒரு காலம், பரலோகன்ற ஏரோ மார்க்கில் ஒரு காலம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நிற்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் அவன் நிற்க முடியும். அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இருமன உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவனாக இருக்கிறான், அவன் அதில் நடக்க மாட்டான். அப்படிப்பட்டவர்களுக்கு குரங்கு புத்தி போல நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டாங்க. இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம், இப்படியில் வாழலாமா அதில் வாழலான்னு தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு மனம் கிடையாது, இருமனம். இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்றவனாக இருக்கிறான். பழமொழி சொல்லுவாங்க, மதில் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற பூனை போல. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நரகமும் இன்னொரு பக்கம் பரலோகமும். நீ எந்த பக்கத்தில் விழ போற? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீதிமொழிகள் 22:5 வாசிங்க. மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே, மாறுபாடு உள்ள வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பார்த்தீங்களா? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தன் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நரகத்து போகாதபடிக்கு தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவான்? அவைகளுக்கு தூரமாய் போயிடுவான். அப்பா எனக்கு வேணப்பா, ஆளை விடுப்பா, நான் அது அப்படிப்பட்ட பிரச்சனை நான் தலையிட மாட்டேன், எனக்கு வேணாம், தூரமாக ஒதுங்கி போயிடுவான். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் தலையில் மூக்கு நுழைப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் தெரியுதோ தெரியலையோ எல்லாத்திலும் முன்னாடி நிற்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், அப்படிப்பட்ட காரியங்களில் தலையிட மாட்டான், பங்கெடுக்க மாட்டான், கலந்து கொள்ள மாட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும், சற்று நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறீங்க? மாறுபாடான வழியில் போகிறவன் முள்ளுகளிலும் கண்ணிகளிலும் விழுந்து போவான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த வழியில் போய் கொண்டிருக்கிற? முள்ளுகளும் கண்ணிகளும் விழுகிறோனா? ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளுகிறவன், தன் ஆத்துமாவை பாதுகாக்கிறவன் எதில் நடக்க மாட்டான்? முள்ளுகளில் நடக்க மாட்டான், கண்ணிலையும் விழமாட்டான். இன்றைக்கி அநேகர் கண்ணிகளை விழுந்து போகிறோம். பலவிதமான கண்ணி நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. துணிச்சலாய் துணிகரமாய் நாம் பாவத்தில் விழுகிறோம். நரகம் என்று தெரியல. ஏனென்றால் இன்றைக்கி அநேக பாஸ்டர்கள் தப்பு செய்ததுனால விசுவாசிகள் பயம் இல்லாமல் போகிறது. இவ்வளோ போதனை பண்ணுகிறவள் அவளுக்கே பயம் இல்லையே, தண்ணி அடிக்கிறாங்க, பலவிதமான பெண்கள் பழக்கம் வைத்து கொள்ளுகிறாங்கன்ற ஒரு அவங்களுக்கு கண்களுக்கு அவங்கள ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டு அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மாறுபாடு உள்ளவர்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாறுபாடு உள்ள ஜனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் மாறுபாடு உள்ள ஜனத்தோடு வாழவே கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழகவும் கூடாது, அவங்களோட புசிக்கவும் கூடாது, அவங்களோட தங்கவும் கூடாது. அவர்களோடு நீங்கள் போவீங்களானால் அது முடிவில் அது உனக்கு கண்ணியாய் மாறும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கவே கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்தால் உனக்கு முள்ளும் கண்ணியுமாய் காணப்படும். அநேக காரியங்கள் உனக்கு முள்ளாய் காணப்படும். அநேக விஷயத்தில் நீ முள்ளில் மாட்டி தவிக்கிற போல காணப்படுவாய். அந்த முள்ளிலிருந்து நீ வெளிவர முடியாது. பலவிதமான முள்கள் இருக்குது. முள் என்று சாதாரணமாக கிடையாது, பலவிதமான முள்ளுகள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட முள்ளுகளிலிருந்து நீ வெளிவருவது மாத்திரமில்லை, அது அடுத்தது நீ கன்னிகளில் மாற்றுவேன். வேடன் விரித்த கன்னிகள் இன்றைக்கு அநேகர் அகப்படுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய ஜீவியம் மாறுபாடான ஜீவியம். அந்த மாறுபாடான ஜீவியம் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கண்ணியில் விழுவார்கள், முள்ளுகளில் அகப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தன் ஆத்துமாவை பாதுகாக்கிறவன் அதிலிருந்து தூர விலகி ஓடுவான். ஆமென், அல்லேலூயா. சிம்சோன் முள்ளுகளிலும் கண்ணிகளிலும் மாட்டிக்கொண்டு
அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், பிரதிஷ்டையை இழந்து போனான், பரிசுத்தத்தை இழந்து போனான், பலத்தை இழந்து போனான், கண்களை இழந்து போனான். தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு நடக்கிற உறவை இழந்து போனான், ஊழித்து இழந்து போனான். காரணம் என்ன? கண்ணியில் விழுந்துட்டான். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கண்ணியில் விழுந்து கிடக்கிற. மனம் திரும்பு, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அது முள் என்றும் தெரியாமல், அது கண்ணி என்றும் தெரியாமல் உன் புத்தீனமாய் நீ நடந்து கொண்டிருக்கிற, ஆனால் அது முடிவோ நரகத்துக்கு கொண்டு போகும் என்று மறந்துடாதே. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான், தூரமாய் போனான், தூரமாய் போனான். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் தூரமாய் விலகி ஓடுகிறீர்கள்? உன்னுடைய மனசாட்சி உன்னோடு பேசட்டும். உனக்காக ரத்த சிந்தின இயேசுவை நீ பார்ப்பாயானால், உனக்காக சிலுவையில் அடைக்கப்பட்ட இயேசுவை நீ பார்ப்பாயானால், நம்முடைய பாவத்துக்காக 39 அடிகள் வாங்கின இயேசுவை நீ பார்ப்பாயானால், அப்படிப்பட்ட பாவத்துக்கு நீங்கள் தூரமாய் விலகி ஓடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வாயானால், உனக்கு தெரியாதையே கண்ணிக்குள்ளே நீ போய்கொண்டிருக்கிற, உனக்கு தெரியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மீன் தூண்டில் முள் தெரியாது, ஆனால் அதுக்கு புழு மட்டும் தான் தெரியும் கண்ணுங்களுக்கு. ஆனால் அது தூண்டில் மாட்ட போடுறதுன்னு தெரியாது, நமக்கு ஒரு கண்ணி வச்சிருக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு தேவையானதை அதில் வைத்திருக்கிறான். பிசாசும் இன்றைக்கு உனக்கு என்ன தேவை என்பதை அவன் வைத்து அதை மேலோட்டமாக வைத்து கொண்டு உள்ளே கண்ணியை வைத்திருக்கிறான், உன்னை பிடிப்பதற்காக வைத்திருக்கிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீ அவைகளுக்கு விலகி ஓட வேண்டும், நீ தூரமாய் ஓட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி அநேகர் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தண்டிக்கலை, உங்களை இது பண்ணலை சொல்லிட்டு நீங்கள் விளையாட்டாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும் என்பது மறந்துடாதீங்க. உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயானால் இனி உனக்காக பலி செலுத்தப்படுவதில்லை. கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு போனது போல தன் கக்கினே வாந்தியை தின்னதனால நாயை போல மாறிடவே கூடாது. அநேக முள்கள் உண்டு, அநேக கன்னிகளும் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு நரகம். அதை விட்டு நீ தூரப்படுத்துவோயானால் உன் ஆத்துமாவை நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆத்தும வெளியேறு பெற்றது, ஆத்தும வெளியேறு பெற்றது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி அநேகர் துணிச்சலாக துணிகரமாக அநேக காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்னு மறந்துடாதீங்க. வாலிப தங்கச்சி, உனக்கு ஒரு கண்ணி இருக்குது. வாலிப தம்பி, உனக்கு ஒரு கண்ணி இருக்குது. திருமணமான சகோதரா சகோதரியே, உனக்கு ஒரு கண்ணி இருக்குது. அதை மறந்துடாத. எப்பொழுதும் எச்சரிக்கையாரு. மாறுபாடான வழியில் போயிடாத, மாறுபாடான சந்ததியோடு சேராதே, அப்படிப்பட்டவரோடு பேசாதே, பழகாதே. அது உனக்கு கண்ணியை வரவிச்சு விடும். அதிக சொற்களினாலே பாவம் அதிகமாகும். இன்றைக்கு மனிதன் விழுந்து போகிறதுக்கு எது கண்ணியாக இருக்கின்றால் பேச்சு தான். உன் பேச்சுகள் சுருக்கமாக இருக்கட்டும். ஆகாத சம்போஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். நல் ஒழுக்கத்தை கெடுத்தால் உனக்கு நரகம் என்பதை மறந்துடாத. மிதமின்றி எங்கேயுமே செயல்படக்கூடாது, பேசக்கூடாது. தேவையற்ற காரியத்தில் நம்ம தலையிடவே கூடாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சங்கீதம் 9வது சங்கீதம் 17வது வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தரை மறக்கிற எல்லா ஜாதிகனா உண்டா பரலோகமா? நரகத்திலே நரகம். அப்போ முதலாவது தேவனுடைய சமூகத்தை நீ மறக்கிற, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதானே யோனாவுடைய சம்பவத்தை பாருங்க. அவனுக்கு முடிவு எவ்வளவு வேதனை என்பது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும்.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணிட்டு மற்ற நிகழ்ச்சி போனால் நீ கர்த்தரை மறந்துட்டுன்னு அர்த்தம். துன்மார்க்கனோடு உன்னையும் சேர்த்துடுறாரு. நீ கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர்த்து கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை ஸ்தோத்திரியாமல் இருப்பாயானால் இதுவே நீ கர்த்தரை மறந்து விட்டதுன்னு அடையாளம். என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள், எண்ணி முடியாத நாட்கள் மறந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் நரகம் என்பது கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நீ நரகத்துக்கு வழி போகிறதுக்கு என்ன பண்ணிட்டுருக்குன்னு பாரு. உனக்கு வழி நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தையோ கர்த்தரை நீ மறந்தால் உனக்கு நரகம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சாரோன் ஒரு பாடல், நரகத்தின், தெரியுமா அந்த பாடல்? நரகத்தின் பாதையிலும் மரணத்தின் வழிகளிலும் உல்லாசமாய் நடப்பது ஏன், உண்மையாய் அழிந்திடுவாய். தெரியுமா அந்த பாடல்? ஷாலி தெரியாதா? எத்தனை இந்த பாடலாம் பாடியிருக்கிறோம். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார்ன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நரகத்தின் பாதையில் யார்? உல்லாசமாய் வாழுகிறவன், சுகபோகமாய் வாழுகிறவன், கர்த்தருடைய சமூகத்தை மறந்து, கர்த்தரை மறந்து உல்லாசமாய் வாழ்கிற. அன்னைக்கே பாட்டு அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஒவ்வொரு பாடல் எழுதுறதுக்கு 40 நாள் உபவாசம் போட்டு கர்த்தர் கொடுக்குற அந்த பாடல்களை அவங்க எழுதி முடிக்கிற வரையும் எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து உபவாசத்தோடு இருந்து எழுதுனதான அந்த தாயார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பாவத்தில் வாழ்கிறவர்கள் தேவனை மறப்பார்கள். யார் மறப்பாங்க? பாவத்தில் வாழ்கிறவனுக்கு பேர் என்ன? துன்மார்க்கன். அப்போ துன்மார்க்கனுக்கும் தேவனை அறிந்து தேவனை மறக்கிறவன் ஒரே மார்க்கு தான், ஒரே வெகுமதி தான் ஆண்டவர் கொடுக்குறார். துன்மார்க்கன் அவனுக்கு தேவ பயம் இருக்காது, அவன் அந்நியன், சத்தியம் தெரியாதவன். அவனுக்கும் அதே பனிஷ்மெண்ட்டு தான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சிலுவை கல்லனுக்கும் அதே சிலுவை தான். பாவம் செய்யாத இயேசுவும் இந்த மனுகுலத்தை மீட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் ஒரே சிலுவை தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கனுக்கும் அதே நரகம் தான். இயேசுவை அறிந்து கர்த்தரை மறந்து துணிகரமாக நீ பாவத்தில் வாழவனுக்கு அதே நரகம் தான். அதில் மாற்று கருத்தை கிடையாது. நீ சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாக நீ பாவம் செய்தால் அதை காட்டிலும் உனக்கு அதிகமான தண்டனை கொடுத்தாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் உனக்கு சத்தியம் நல்லா தெரியும், உபதேசம் தெரியும், வசனம் தெரியும், இயேசு யார் என்று தெரியும். ஆனால் நீ மாம்ச சிந்தையில் நடந்து உல்லாசமாய் வாழ்வாயானால் நரகம் என்பதை மறந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் யோசிங்க, நாம் நரகத்துக்கு போகிற வழியில் நான் போய் கொண்டிருக்கிறேன்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா என்று சற்று சிந்தித்து பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனிடத்தில் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனையும் வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். சொல்றவன், ஹலோ, நீ சொன்னாலுமே நீ எதுக்கு ரெடியா இருக்கிற? நரகத்துக்கு. அதில் என்னென்ன பாயிண்ட் சொல்லுது? சகோதரனை என்ன பண்ணக்கூடாதான்? நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், அவங்ககிட்ட பேசுவாம, நியாயம் இல்லாமல்
அதுக்கு ஒரு நியாயத்தை ஆண்டவர் கேட்குறார். நீ பேசாததுக்கு நியாயத்தை சொல்லுப்பான்னு கேட்குறார். அப்போ உன்னுடைய நியாயத்தை நீ வெளிப்படுத்து. உன் நியாயத்தை நீங்கள் பலமாய் வெளிப்படுத்து, தப்பு கிடையாது. ஆனால் நியாயமில்லாமல் நீ கோபித்துக் கொள்வாயானால் நீ நரகத்துக்கு பங்காளியாய் மாறுகிற. அதுக்கு அடுத்தது தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். ரெண்டாவது, சகோதரன் வீண் என்று என்ன பண்ணக்கூடாதா? சொல்லக்கூடாது. சகோதரி பார்த்து சகோதரி சொல்லக்கூடாது. சகோதரனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? வீணன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கு? நரகம் இருக்கு. அப்புறமா மூடனே என்று சொல்லுகிறவன். முட்டாளே என்று சொல்லக்கூடாதான். ஏனென்றால் அவன் தேவனுடைய படைப்பு, தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நீ அவனை சொல்கிறது ஒன்று தான், சிருஷ்டித்தவரை சொல்லுகிறதும் ஒன்று தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவன் மூடன் என்று சொல்லக்கூடாது, வீணன் என்றும் சொல்லக்கூடாதான். அப்போ என்ன தான் சொல்கிறது பாஸ்டர்? அவர் வந்தால் கேளுங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்புறம் அவ்வளோதானா? 3 பாயிண்ட் தானா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நரகத்துக்கு பாவம் செய்கிற மட்டும் தான் போயிட முடியாது, இல்லை, இதெல்லாம் காரணம். அப்போ நீ எந்த வழியில் இருக்கிறன்னு பாருங்கள். இரு வழியில் இருக்கிறியா, இல்லை நல்ல வழியில் போயிட்டுருக்கிறியா, இல்லை சாத்தனுடைய பேச்சு கேட்டுன்னு உன் சகோதரனை காரணம் இல்லாமல் கோபித்து கொண்டிருக்கிறியா, இல்லை வீணர் என்று சொல்கிறியா, இல்லை முட்டாள் என்று சொல்கிறியா, மூடன் என்று சொல்கிறியா, அறிவில் என்று சொல்கிறியா, புத்தியில் என்று சொல்கிறியா, அப்படி நீ துணிகரமாக நீ சொல்வாயானால் உனக்கு நரகம் ஆயத்தமாக இருக்குன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆமென். அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனிமேல்லாம் பண்ணக்கூடாது. உன் கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், வாய்க்கு ஈஸியாக என்ன பண்ணக்கூடாது? 4 பேருக்கு மத்தியில் போயிட்டு வீணாக போனவன். எப்படி? யாரை பற்றி? உன் ரத்தத்தின் ரத்தமே, உன் உடன் பிறப்ப, நீ சொல்கிறது என்ன? வீணாக போனவன். ஏன்? 1 சென்ட் இடம் தரலன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பங்கில் கம்மியாக கொடுத்துட்டான்ட்டு. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வீணர், வீணாக போனவன், இப்படி நம்ம சொல்லிடுறோம்ல. எத்தனை பேர், நீ கையெல்லாம் தூக்கத்தவில்ல, நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை பார்த்து நீ அப்படி சொல்வாயானால் இந்த பிரசங்கம் முடிவுக்குள்ளார நரகத்திலேருந்து வெளியே வந்துரு. ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுரு. ஆண்டவரே, இந்த வசனம் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், என் வயிற்றுனால என் கோபத்தில் என்ன பண்ணிட்டேன், தாய் மாமா சீர் செய்யலை, யார்? அண்ணன். அதனால் என்ன பண்ணுறது? முட்டாள், என் மாமியார் வீட்டில் என்னை அவமானம் படுத்திட்டான், எனக்கு எதுவும் கொடுக்கல, எனக்கு எதுவும் செய்யலை, வீணர். இப்படி பலவிதமான காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? யாரை கோபத்தில் யார் மேலே காட்டிடுறோம்? யார் மேலே காட்டுறங்க? உங்கள் சகோதரன்கிட்ட. காரணம் இல்லாமல் நீ கோபித்து கொண்டால் நீ நரகத்துக்கு ஆயத்தமாக இருக்குன்னு மறந்துடாத. இந்த உபதேசத்தை கேட்டு உன்னை மாற்றிக்கொள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இதெல்லாம் கூட எழுதி வச்சுக்குதா பாஸ்டர்? ஏதோ ஒரு இருதயம் கேட்குது. தெரிஞ்சுதான் நான் பேசியிருக்கேன் மாஸ்டர். அதனால தான் இன்றைக்கி உனக்கு உபதேசத்தில் ஆண்டவர் உனக்கு விளக்கம் படுத்துகிறார். அப்படிலாம் பேசிடாதுமா, தெரியாமல் பேசிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறாத, எதால் கேட்டேன், வாயால் நோரால் கேட்டேன்னு சொல்லிட்டு போய் நரகத்தில் மாட்டிக்காத. இப்போவே சரிப்படுத்திக்கணும். இனிமேல் அப்படி பேச மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுங்க. காரணம் இல்லாமல் கோச்சிக்கிறது, காரணம் இல்லாமல் பேசுறது கிடையாது. காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் கோபித்து கொண்டாலோ உனக்கு நரகம் வேதம் சொல்லுது. ஆண்டவர் கேட்பார், நீ கோபித்து கொண்டது காரணம் இது என்ன சொல்லுன்னு கேட்பார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 47வது வசனம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. அது என்ன பண்ணு? பிடுங்கி போடு. பிடுங்கி போடு. நீ 2 கண் உடையவனாய், நீ 2 கண் உடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார். 2 கண்ணு பாவம் செஞ்சுட்டு 2 கண்ணு பாவத்துக்கு எது காரணமாக இருந்தது? கண்ணு தான். அதனால தான் சிம்சோனுக்கு கையை காலை வெட்டல, வாயை உடைக்கல. எதை பிடிங்கிட்டாங்க? கண்ணை பிடிங்கிட்டாங்க. ஏனென்றால் சிம்சோனுக்கு இடறி போகிறதுக்கு
அவன் பலன் இழந்து போவதற்கு, பிரதிஷ்டை இழந்து போவதற்கு, தேவ பிள்ளையே பரிசுத்தத்தை இழந்து போவதற்கு, தேவனோடு நடக்கிற ஐக்கியத்தை விட்டு விடுவதற்கு எது பயனதாய் காணப்பட்டதுன்னா கண்ணு தான். அந்த கண்ணு தான் அந்த முழு சரீரத்தையும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம். அதனால என்ன பண்ணு, 2 கண்ணா இருந்து நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒத்த கண்ணு சிவராசனை போல ஒரு கண்ணா வந்துருப்பா. எந்த கண்ணு உனக்கு இடைஞ்சலாகுது அதை என்ன பண்ணு, பிடிங்கிடு. 2 கண்ணா நீ நரகத்துக்கு போய் வேதனைப்படுறது வேண்டாம். அப்போ எந்த கண்ணு நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும்? எந்த கண்ணு இடைஞ்சலாக இருக்கும் சொல்லுங்களேன்? ஏன் வலது கண்ணு? ஏன் அப்போ 2 கண்ணில் ஏன் வலது கண்ணு உனக்கு இடைஞ்சலாகுது? வலது கண்ணு ஏன் உனக்கு 2 கண்ணை தானே கொடுக்கணும்? எந்த கண்ணு உனக்கு இடைஞ்சலாகுதுன்னா வலது கண்ணுன்னு சொல்கிறீங்க. வலது கண்ணுக்கு என்ன காரணம் பார்த்து மிஸ்டர், என்ன காரணம் தெரியல. நீங்கள் லெஃப்டில் போவீங்க, எதிரில் வர தங்காச்சி ரைட்டில் வருவா. நீ அதை பார்த்தியானா வலது கண்ணு தான் ஃபஸ்ட் அதை பார்க்கும். ஏன்னா இங்கே நடுவில் ஒரு மதில் செவர் இருக்குது. மூக்கு 2 கண்ணுக்கு என்ன இருக்குது, மதில் செவர் போல் இருக்குது. அதனால் சடனாக பார்க்கறது வலது கண்ணு தான். நம்ம எப்பவுமே எதிரில் போகும்போது எதிராளி எப்படி வருவான்? ஆப்போசிட்டில் லெஃப்ட்லேயே வருவான். எப்படி வருவான்? வலது பக்கத்தில் தான் வருவான். அப்போ ரைட்டை டக்குன்னு பார்க்கறது யார்? அப்போ பார்த்தாலுமே விபச்சாரம் பண்ணியாச்சு. இவன் அந்த மனக்கண்களையே படத்தை கட்டு தூக்கி கிடப்பான், அந்த சிந்தனையிலேயே இருப்பான். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சரீரம் முழுவதும் கர்த்தருடையது. அந்த சரீரத்தை நான் எங்கே கொண்டு போக விரும்பலை, நரகத்துக்கு போக விரும்பலை. அதனால் இது உன்னை நரகத்துக்கு வழி காட்டினது எதுவோ, எது பாவத்துக்கு துணையாக இருந்ததோ அதை என்ன பண்ணுங்க, பிடுங்கடான்றாரு. அப்போ அதை பிடுங்கிட்டு ஒரு கண்ணை எங்கே சொல்கிறாரு? ஆமென். பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? பிடுங்கின கண்ணை அங்கே வச்சுருவார். ஏன்னா ஸ்பேர் அவர்கிட்ட தானே இருக்குது. ஐயோ 2 கண்ணு ஒரு கண்ணு பிடிக்கிட்டேண்ணா. சில பசங்கள்லாம் சொல்லுவாங்க, யார் வந்துன்னா நோண்டி மூடுவானா, பூச்சிக்காரன் கண்ணை நோண்டி எடுத்து மூடுவானா. அப்படி குழந்தைங்களை சொல்லியே சாப்பாடு கொடுத்து பயங்காட்டி வளர்த்துட்டீங்க. ஆமென். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பூச்சிக்காரன் கண்ணை நோண்ட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கண்ணை நோண்ட வச்சிருவார் ஆண்டவர். உனக்கு இடரில் எந்த கண்ணு இருக்கவே கூடாது. ஆமென். இடரில் உண்டாக்கினால் ஐயோன்னு சொல்லுது. அப்போ இடரில் உண்டாக்குறது எது? கண்ணு தான். அப்போ அந்த கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கையை வைக்கிறார், கண்ணில் கையை வைப்பார். ஏனென்றால் உன் சரீரம் கெட்டு போவதுக்கு முதல் காரணமே கண் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. 2 கண்ணாக இருந்து நீ நரகத்தை போவதை காட்டிலும். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, கண் இருந்து பிறந்தவனுக்கும் கண் இல்லாமல் பிறந்துக்கிறானே அவன் பாக்கியவானா இல்லையா சொல்லுங்களேன்? அவனுக்கு என்ன தெரியாது? இந்த உலகமே தெரியாது. எல்லாமே அவனுக்கு இருட்டு தான். எதையும் அவன் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ அவன் சிந்தை எப்படி இருக்கும்? பசுத்தமாக இருக்கும். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அவன் யாரை தரிசிப்பான்? ஏன்? அவனுக்கு பாவம் சினிமா பார்த்ததில்ல, வாட்ஸ்அப் பார்க்க போகிறது எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி அநேக கண் தெரியாது மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பான், டச் ஃபோன் வச்சுக்க மாட்டான். ஏன்? அவன் அதில் வாட்ஸ்அப்பை பார்க்க போகிறது கிடையாது, யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது, எந்த ஸ்டேட்டஸில் அது வைக்க போகிறதும் கிடையாது, வச்சுது அவன் பார்க்க போகிறதும் கிடையாது. அவன் முதல்ல காதில் மட்டும் தான் கேட்பான். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நமக்கு ஆண்டவர் கண்ணு கொடுத்தது நல்லதா கெட்டதான்றீங்களா சொல்லுங்களேன்? கண்ணு கொடுத்தது நல்லதா கெட்டதா சொல்லுங்களேன்? ஏதாவது முடிவுக்கு வந்தால் தானே அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு. நீங்களே தீர்ப்பு கொடுங்களேன். கண்ணு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் நல்லதுன்னு ஓட்டு போடுறீங்க? கை தூங்க பார்ப்போம். நல்லதுக்கு ஓட்டு போடுறோம், கை தூங்க பார்ப்போம். இதே நல்லதுக்கு ஓட்டுக்கு கையே காணோம். 12 கை தான் வருது. மீதிலாம் எங்களுக்கு எதுக்கு தான் ஆண்டவர் கண்ணை குத்துட்டு என் கண்ணை எதுக்கு பிடுங்கணும்,
நாங்கள் கண்ணு தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கலாமே. கண்ணு இருந்தனால தானே இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி நாங்கள் நரகத்துக்கு போனோமா பாஸ்டர், அதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கண்ணு கொடுக்காமே வச்சுருக்கலாமே. தோட்டத்தில் அந்த நன்மை தீமை என்ற விருட்சத்தை அங்கே வச்சுட்டதுனால அவங்க புசிச்சிட்டாங்க. அது வைக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அது போல் எங்களுக்கு கண்ணு வச்சதுனால இப்போ நாங்கள் பாவத்தை பார்த்துட்டு எங்களை என்ன பண்ண முடியல, பாவத்தை எங்களை விட முடியல பாஸ்டர். இன்றைக்கி நம்மளை போல் மனிதர்கள் இன்றைக்கி கண் இல்லாமல் வாழ்ந்து தானே இருக்கிறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது. நம்மளை போல தான் ரோட்டில் நடக்கிறான். இங்கே ஒரு தம்பி வருவான் ராபர்ட்னு சொல்லி, அவன் அநேக மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துடுவான். மாதத்தில் 3 ட்ரிப் பெங்களூர் போயிட்டு வருவான், மாதத்துக்கு 2 ட்ரிப்பு திருநெல்வேலி போயிட்டு வருவான். ஒரே ஆள். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க ராபர்ட்? நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தான். எல்லாரையும் நான் விசாரிச்சுன்னு கேளுங்க பாஸ்டர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது ரொம்ப பத்திரமா வாங்கன்னு சொல்கிறான் அவன். ஆனால் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சபைக்கு. தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். அவன் பிசியோதெரப்பி முடிச்சிருக்கிறான், டிகிரி முடிச்சிருக்கிறான், எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும். ஆனால் பார்வை மட்டும் கிடையாது. ஆனால் உலக ஞானம் அதிகம். அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறான். ஆனாலும் அவங்களுடைய முழு குடும்பம் பார்த்திங்கன்னா பயங்கரமான இந்து குடும்பம். அந்த குடும்பத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அந்த குடும்பம் அவனை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அவன் கர்த்தருக்காக காணப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவனும் நம்மளை போல மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கண்ணு தான் இல்லை. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறான், வேலை செய்கிறான், பிசியோதெரப்பி பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். இப்போ நம்மளுக்கு கண் இருந்து நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் கண்ணை கொடுத்தாரு. அவர் வேதத்தை வாசிக்கவும் தேவனை தரிசிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்க்க வேண்டிய கண்ணு பார்க்கக்கூடாதெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறேன். அப்போ ஆண்டவர் கண்ணை தொடாமல் இருப்பாரா? சொல்லுங்கள். என் கண் உனக்கு இடர்லாம் இருந்தால் அதை பிடுங்கி போடுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய அவயத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு எதிரான நாக்கு. இந்த நாக்கு நம்ம முழு சரீரத்தை என்ன பண்ணுது, கரையப்படுத்தி நம்ம என்ன பண்ணுது, நரகத்துக்கு கொண்டு போகுது. இந்த நாக்கு ருசிக்காக நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்குது. ஆமென், அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை, நாக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணுமா, கொளுத்தி விடுமா. அல்லேலூயா. அது அவங்களையும் அழிச்சிடும், எதிராளியும் அழிச்சிடும். நாக்கு சின்னது தான், அந்த நாக்குக்கு எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அது எதுக்காக எலும்பு இல்லாமல் படைச்சார் தெரியாது. ஆனால் நாக்குனால இன்றைக்கி அநேக குடும்பங்கள் சீரழிந்து போகிறது, சீர்கெட்டு போகிறது. அநேக குடும்பங்கள் நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறாங்க. இனிமையான வார்த்தையை பேச வைத்து, ருசியான சாப்பிட வச்சு, தேவனுக்கு பிரியமில்லாமல் தன் சரீரத்தை நஷ்டப்படுத்துகிற, நரகத்தின் நேராக கொண்டு போகிற காரணம் இந்த நாக்கு. நாக்கு பொல்லாதவைகள் தான், நாக்கு நெருப்பு தான். அவைகளிலே அது சிறிதாக இருந்தாலும் முழு சரீரத்தையும் ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி போகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாக்கை எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த நாக்குனால என் சரீரம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் கண்ணுனால என் சரீரம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் செபிங்க. கர்த்தர் நம்மளை மாற்றுவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல், பாவம் செய்கிற தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நம்மளை எல்லாரையும் பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதான இந்த சாத்தான், பாவம் செய்யும் தூதர்களை தேவன் என்ன பண்ணுறாரு, தப்ப விடவே மாட்டார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல பாதையில் கொண்டு போவதற்கும் செம்மையான பாதையில் நடத்துவதற்கும் தேவ தூதர்களை கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிட்டுகிறார். அவனும் தூதனை வைத்திருக்கிறான். விழுந்து போன தூதனை வைத்து கொண்டு பாவம் செய்யும்படியாக தூதர்களை கொண்டு நம்மளை தூண்டி விடுகிறான்.
பாவத்துக்கு துணை போக முடியாய், பாவத்திற்கு வழிகாட்ட முடியாய். பாவ தூதனை கொண்டு செயல்படுகிற அவன் கடைசி நாட்களில் கர்த்தர் அவனை தப்ப விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்தகார சங்கிலிலே கட்டி நரகத்தில் என்ன பண்ணுவாங்களா? அப்போ உங்களையும் மாத்திரமில்லை, உங்களை வழி நடத்தினதானே தூதனையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நரகத்தில் தள்ளிடுவார். அல்லேலூயா. சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னை நித்திய வழியில் என்னை நடத்தும். இதுவரை நான் நரகத்தின் வழியில், நரகத்தின் பாதையில் நான் நடந்தேன். நான் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் மனஸ்தப்பட்டு நான் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் வேதனை உண்டாக்குற வழி இருக்கா? அந்நிய தெய்வத்தை நாடி போகளுக்கு வேதனை உண்டாகும். அப்படி நாடி போகளுக்கு என்ன உண்டு? நரகம் உண்டு. நித்திய வழியில் நடப்பதற்கு ஆண்டு சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ? நீங்கள் பார்த்து நல்ல வழியில் நடங்க. அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல வழியில் நடங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 128வது சங்கீதம் 1வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்களேன், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவனுக்கு பரலோகம் நிச்சயம். அவனுக்கு அவன் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல். நரகத்தின் வழியை விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, அவன் பாக்கியவான். நீங்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்குதானே என் அன்பு சகோதரா சகோதரியே, நீ நரகத்தின் பாதையில் போக போறியா? இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா என்று சொல்லி நீ அவர் வழியில் நடக்க போகிறியா? இல்லை பாவத்தினுடைய தூதன் தூண்டி விடுகிறதானே அந்த நரகத்தின் பாதையில் நீ போக போகிறியா? நீ நரகத்தின் பாதையில் போகிறாயிருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர்கள் துன்மார்கள், அவர்கள் தேவனை மறந்தார்கள். தேவனை மறந்தால் உனக்கு நரகம் இருக்குது, மறந்துடாதே. தேவனை எந்த நாளிலும் எப்பொழுதும் நீ மறக்கவே கூடாது. கர்த்தரை விட்டு விலகாதே. கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, சபிக்கப்பட்டவர்கள். அதனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நல்ல வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து அதில் நடங்கள். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொன்னால் உனக்கு நரகம் இருக்கிறது, மறந்துடாதே, மறந்துடாதே. நல்ல வழி இயேசு. அந்த வழியில் நீங்கள் நடக்க முடியாது, ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நரகத்தின் பாதையில் நீ நடக்காதீங்க. நரகம், அங்கே யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நரகத்தில் உனக்கு சாப்பாடு கிடையாது, நரகத்தில் உனக்கு தண்ணீர் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே உனக்கு தூக்கமும் வராது, பசி எடுத்தால் சாப்பிடவும் முடியாது, தாகம் எடுத்தால் தண்ணியும் கிடைக்காது. ஆனால் ஐஸ்வர்யவானன் தன் நாக்கில் என்ன கேட்டான்? நுனி நாக்கு நினைக்கிறதுக்கு என்ன கேட்டான்? அங்கே யாருன்னா வாட்டர் பாட்டில் விற்றுன்னு வந்தாங்களா? சொல்லுங்கள். அங்கே எதனா தண்ணிக்கு வசதி இருந்தா? இல்லை. அவன் அந்த கொடுமையை, வேதனை தாங்க முடியாதபடிக்கு கேட்குறான். உங்களுடைய விரலினாலே என் நாக்கு நினைங்கன்னு சொல்லுகிறான். என் சகோதரனு போய் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டேன், அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் வேதனை அனுபவிக்கிறேன், என் சகோதரன் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் சகோதரனாய் காணப்படுகிறோம். நீங்களும் நானும் நரகத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லனால நரகத்துக்கு போனதான ஐஸ்வர்யவான்னு சொல்லுகிறான். போய் சொல்லுங்கள், வந்துட வேண்டான்னு சொல்லி. இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, நாம் நரகத்துக்கு போவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. நரகத்துக்கு போகக்கூடாதுன்றது உன்னை தூக்கி எடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு எரேமியா 6:16 வசனத்தை நன்றாக வீட்டில் போய் வாசித்து
உங்களால் நடக்க முடியாத கடினமான காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. லகுவானது தான் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சிந்தையில் அது ஒரு கடினமாக இருந்தாலும், அல்லது நீங்கள் சகித்து நடந்தால், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவன் தாம் இந்த வார்த்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Thiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.